ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் போட்டு நம்ம பட்டேட்டோ கூட வறுவல் தாங்க செய்ய போகிறோம். நான் ஒரு புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். பார்த்துங்க, ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் போய் பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு குக்கிங் ஆயில் போட்டுக்கிட்டேன். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் பிளாக் சீட், இதுக்கு நம்ம கொலவஞ்சின்னு கூட சொல்கிறோம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பொரிச்சிக்கலாம். கொலவஞ்சி இருந்தால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. நான் ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து மீடியம் பீஸாக போட்டுக்கிட்டேன். நம்ம அடுப்புக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தந்தூரி மசாலா 2லேருந்து 3 டீஸ்பூன் போட முடியும். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இதுக்கு நல்லா நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போடாதே நல்லா நம்ம வதக்கலாம். தண்ணி எதுவுமே போடக்கூடாது. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். பாருங்கள், இந்த தண்ணி இந்த சிக்கன்லேருந்தே வெளியே வருது பாருங்கள். நான் 1/2 கிலோ இருக்கும் உருளைக்கிழங்கு எடுத்து தோல்லாம் சீவிக்கிட்டேன். நான் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க, கம்மியாக சேருங்க. நான் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். பார்த்து சேருங்க. தண்ணி நம்ம உருளைக்கிழங்குக்கு தான் தேவைப்படும் வேகிறதுக்கு. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வேக விடலாம். அப்பப்போ நடுவில் கிளறி கொடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. இதில் நம்ம தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம். சிக்கனில் இந்த தண்ணியெல்லாம் வெளியே வரக்குள்ளே எல்லாமே இந்த வேகத்துக்கு சரியாக இருக்கும். அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், நம்ம இதுக்கு வேக வச்சுருந்தோம். அப்பயும் இதில் தண்ணி இருக்குது. இந்த பட்டேட்டோ இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். சரியாக இன்னும் வெந்து வரல. மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். அந்த பட்டேட்டோக்கும் நல்லாவே பட்டேட்டோ இப்போ வெந்து வந்துருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் இதில் தண்ணியாக இருக்குது, அந்த கிரேவி இருக்கிற மாதிரி. நம்ம இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். கொஞ்சமாக இதில் கரியாண்டர் லீஃப் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அது கூடயே கொஞ்சமாக நான் கரம் மசாலா தூளும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன். கடைசியாக அந்த கரம் மசாலா தூள் போடக்குள்ள ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இன்னும் தண்ணி இருக்கும் ஃபுல்லாகவே சுண்ட வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யக்குள்ள எல்லாமே இந்த மசாலா உருளைக்கிழங்குல சிக்கனில் எல்லாம் செய்யக்குள்ள அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், தண்ணி நான் கம்மியாகவே போட்டிருந்தேன். எடுத்து தண்ணி கூட மீதி வச்சுட்டேன். நான் ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அந்த சேனல் பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அக்மல் ஃபுட். இந்த சேனலுக்கு எப்படி நீங்கள் கொடுக்குறீங்களோ ஆதரவோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் கொடுங்க. ரொம்பவே டேஸ்டியான ஒரு பட்டேட்டோ நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம் சிக்கன் கூட. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் ஃபுட்.